காரைக்குடி அருகே காவல் நிலையத்துக்குள் பெண் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த உதவி ஆய்வாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் பிரணிதா. இவர் நேற்று முன்தினம் இரவு காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது புகார் மனு தொடர்பான தகவலுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி உள்ளிட்டோர் சென்றனர். அப்போது அவர்களுக்கும் பிரணிதாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல் நிலையத்தில் சீருடையில் இருந்த தன்னை விசிக மாவட்ட நிர்வாகி தாக்கியதில் காயமடைந்ததாக பிரணிதா புகார் தெரிவித்தார். அவர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உதவி ஆய்வாளரை தாங்கள் தாக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் சோமநாதபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்களில் கூறும்போது, இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளோம். உண்மை தெரியும் வரை எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்கின்றனர்.